ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதயாத். காலபுருஷனுக்கு 7வது ராசி சர ராசி. இந்த காற்று ராசி இந்த மிகவும் யோகம் பெற்ற துலாம் ராசி. இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான். இங்குதான் நீதிமான் என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் அதி உச்ச பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி. இந்த ராசியை பிறந்தவர்கள் வாழ்க்கையை அதீத தனயோகத்தை, அற்புதமான ராஜயோகத்தை இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு மிக பெரும் ராஜயோக பதவியும் ராஜாங்க பதவி யோகத்தையும் பெற்றுத்தரும் மகா பாக்கிய யோகம் பெற்றவர்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் வரும் ராகுகேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் ராஜயோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டது. அந்த வகையில் இந்த ராகுகேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான தன யோகத்தை, செல்வாக்கு யோகத்தை அளவுக்கு அதிகமாக கொடுக்க இந்த காலகட்டங்களில் ஆயத்தமாகிவிட்டார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சியும் பயிற்சியும் உங்களை பல தலைமுறைக்கு கொண்டு செல்லும் என்றால் அது மிகையாகாது. ஏனெனில் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4வது கேந்திரமான இந்த மகர ராசியில் கரும்பாம்பு ராகுபகவான் வரும் ஐப்பசி 27ஆம் தேதி 13/11/2026 என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களில் வரும் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் முயற்சியாக, மிக பெரும் அதீத தன வளர்ச்சியாக அமையப்போம். இந்த காலகட்டங்களில் சாதாரணம் இருந்தவன் சக்கரவர்த்தியாய் மாறக்கூடிய நிலைவும். நீங்கள் விசாகம், யோக நட்சத்திரமான விசாகம், சுவாதி என்று சொல்லக்கூடிய மேலும் சித்திரையில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கை இனிமே மிக பெரும் ராஜயோகத்துடன் ராஜாங்க பதவியோகத்தினையும் வாழக்கூடிய நிலையெல்லாம் பல துலாம் ராசிக்கு ஏற்படும் என்றால் அது மிகையாகாது. ஆக மொத்தத்தில் இந்த ராகுகேது நிகழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை தடம் புரண்ட உங்கள் வாழ்க்கை தடாலடியாய் மாறக்கூடிய நேரம். திடீரென்று நிலப்பருவா தனப்பருவா மாறக்கூடிய நிலம். திடீரென்று வீடு, மனை, வாகன யோகத்தை அமைக்கக்கூடிய நிலையெல்லாம் பல துலாம் ராசிக்கு இந்த காலகட்டங்களை அமையும் என்றால் அது மிகை ஆகாது. பொதுவாகவே இந்த கரும்பாம்பு ராகுபகவான் மகர ராசியில் வரும் காலங்களில் உங்களுக்கு மகா உன்னத வேகத்தில் திடீரென்று ராஜஸ்தானத்தை ஆளக்கூடிய ராஜ பதவியும், திடீரென்று ராஜாங்க ஸ்திரச்சொத்து யோகம் கிடைத்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அளவுக்கு மிகப்பெரிய தனப்பிரபுபாய் நிலப்பிரபுபாய் மாற்றும் என்றால் அது மிகை ஆகாது. அந்த வகையில் மகா உன்னத யோகம் பெற்றவராகிய மகா ராஜஸ்தானத்தை ஆளக்கூடிய ராஜபிரபா வாழக்கூடிய நிலையை பல யோகக்காரர்களான இந்த துலாம் ராசிக்காரங்க பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ராகுகேது பெயர்ச்சியம்மா, ராகுகேது பெயர்ச்சியம்மா பல துலாம் ராசிக்கு கொண்டாட்டம். ராகுகேது பெயர்ச்சியம்மா பல துலாம் ராசிக்கு கொண்டாட்டம். திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி, திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. ராகுகேது பெயர்ச்சியம்மா, திடீரென்ன சீர்சுத்தம் அமைய போகுது, திடீரென்ன ராஜாங்க பதவி வருகுது, எனக்கு திடீரென்ன சீர சொத்து அமைய போகுது, திடீரென்ன ராஜாங்க பதவி வருகுது. பல வெளியில் தனப்பெருக்கம், பணப்பெருக்கம், மகத்தான ராஜயோகம் தேடி வருகுது, எனக்கு மகத்தான ராஜயோகம் தேடி வருகுது. கொண்டாட்டம் இனி கொண்டாட்டம், துலாத்திற்கு இல்லையடி திண்டாட்டம். கொண்டாட்டம் இனி கொண்டாட்டம், துலாத்திற்கு இல்லையடி திண்டாட்டம். 4ஆம் ஸ்தானம் சதுர்த்த கேந்திரத்தில் ராகு இருந்தாம், 4ஆம் ஸ்தானம் சதுர்த்த கேந்திரத்தில் ராகு இருந்தாம். விலையுயர்ந்த மாட மாளிகையை கூட கோபுரம் அமைத்து கொடுத்திடுவார்.
உமக்கு என்றென்றும் தந்திடுவா, அமைத்து கொடுத்திடுவா, உனக்கு என்றென்றும் தந்திடுவா. திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி, துலாத்திற்கு திண்டாட்டம் இல்லையடி எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. அரசாங்க வெளியின் ஆதாயத்தை செம்பாம்பு தந்திடுவார், செம்பாம்பு தந்திடுவாம். தசம கேந்திரம் 10ஆம் இடத்தில் கேது இருப்பதினா உனக்கு ராஜ்ய பதவி தந்திடுவா, உனக்கு ராஜ்ய பதவி தந்திடுவா. திண்டாட்டம் இல்லையடி உனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி, திண்டாட்டம் இல்லையடி உனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி என்று நீங்கள் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்து இந்த ராகு கேதுவை போற்றி போற்றி வணங்கி வருவது உங்கள் வாழ்க்கை போற்றத்தக்கதாய் மாறும். அதிசயம் படைத்தவராய், ஆனந்தம் படைத்தவராய், அனைவருக்கு இருந்த மிகப்பெரிய முக்கிய பிரமுகராய் வரக்கூடிய நிலையே பல துலாம் ராசிக்கு இது அமையும் என்றால் மிகையாது. பொதுவாக எப்பொழுதெல்லாம் சதுர்த்த கேந்திரமன் 4-10ஆம் இடத்துக்கு கரும்பாம்பு ராகு பகவான் வருகின்றாரோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மிக பெரும் சீரிய முறையில் செல்வாக்கு பெற்றதாக மாறும். இந்த காலகட்டங்களில் வரும் மண்ணும் மனையும் உங்களை நிலைத்து நிற்கும், பொன்னாபரையும் உங்களை தேடி வரும். பல வழிகளில் விவிஐபி நட்பு கிடைக்கும். சாதாரண நிலை குப்பையில் இருந்தவன் கோபுரத்தில் அடையக்கூடிய நிலையும், ராஜாங்க சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய நிலையும் பல துலா ராசிக்கு இந்த காலகட்டங்கள் அமையப் போகின்றது என்றால் அது மிகை ஆகாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை ராஜயோகமாய் மாற, இன்னும் ராஜயோக தனப்பிரபா மாற, உலகத்தை உள்ளங்கையில் அசைத்திட நீங்கள் அதிவேகமாக செயல்பட உங்கள் வாழ்க்கையில் 18 மாதங்களில் வரும் தனப்பெருக்கமும் பணப்பெருக்கம் உங்கள் வாழ்க்கையை 18 தலைமுறை கொண்டு செல்ல போவிட மிகையாகாது. இந்த காலகட்டங்கள் இன்னும் நீங்கள் ராஜஸ்தானத்தை சுதந்திரித்து கொள்ள, நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் யோகத்தை பெற்றுக்கொள்ள கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கரும்பாம்பு ராகு பகவான் தன் இரு மனைவியுடன் சந்தோஷமாய் காட்சி தரும். ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவலியுடன் கண்கொள்ளா காட்சியாக காட்சி தரும் இந்த ராகு பகவான் தனி சந்நிதி ஒரு சனிக்கிழமை காலை 9 to 10:30 நடக்கும் ராகுகால வேளைகள் நீங்கள் 72 குபேர தீபம் விட்டு மலர்களால் ராகு பகவானை அலங்கரித்து ராகு பகவானுக்கு நேருக்கு நேராக 1.5 மணி நேரம் ராகுகால வேளையில் அந்த பாலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொண்டு பாரசேடமால் முன்னம்பானவர்க்கு அமுதம் ஈயும் போது நினைவிருக்க புகழ் சித மற்றும் பின்ன நாகத்தினுடனோடு நன்னட்சிடம் பாக்கிய பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரட்சிப்பாய் ரட்சிப்பாயே என்று நீங்கள் வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை அசத்தலான வாழ்க்கையில் ஆனந்தம் படுத்ததாய் துள்ளாத மனம் துள்ளும் என்ற விதியின்படி உங்கள் வாழ்க்கை சிக்கல்கள் தீர்ந்து அல்லல்கள் குறைந்து மிக பெரும் ராஜயோகத்துடன் பலம் வருவீங்க. இந்த 10ல் உள்ள செம்பாம்பு கேது பகவானை யோகம் விருத்தி கொள்ள நீங்கள் அவசியம் காரைக்குடி அருகில் பிள்ளையார்பட்டி கற்பக தருவாய் வீட்டிருக்கும் இந்த கற்பக விநாயகரை முடிந்தால் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை சென்று அவருக்கு 25 நெய் தீபங்கள் ஏற்று அந்த கற்பக விநாயகரை நினைத்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரதமதானிய சம்ருத்திமே தேகி தாபய சுபா என்று நீங்கள் வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கை மிக பெரும் ராஜயோகத்துடன் மிகப்பெரிய இன்பமயமாய் வாழ்ந்து இழந்த சொத்து சுகம் பட்டம் பதவியை பல துலாம் ராசிக்காரங்கள் இந்த காலகட்டங்களை பெற்று அனைவருக்கும் திறந்தவராய் ராஜஸ்தான சொந்தரிச்சு கூட மிகப்பெரிய ராஜ பிரபுபாய் பல துலாம் ராசிக்காரங்க இந்த ஐப்பசி 27 பெற்றுக்கொண்டு ஆளுமே ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.